ஓசூரை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்க வேண்டும். பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி வேண்டுகோள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. பாட்டாளி மக்கள் கட்சியின் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் மாநில தலைவர் ஆலயமணி உள்ளிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் பங்கேற்றனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி எம்எல்ஏ அவர்கள் பங்கேற்று இம்மாதம் 21ஆம் தேதியன்று திருவண்ணாமலையில் நடைபெறவுள்ள தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் மாநில மாநாட்டில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் தொடர்பாக ஆலோசனைகள் வழங்கி பேசினார். கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களை சந்தித்த ஜி.கே. மணி இந்த மாதம் 21ஆம் தேதியன்று திருவண்ணாமலையில் நடைபெறவுள்ள தமிழ்நாடு உழவர் பேரியக்க மாநில மாநாட்டில் தமிழ்நாடு முழுவதும் சுமார் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்பார்கள். தமிழ்நாட்டில் விவசாயிகளின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது தொடர்பாக மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி பல்வேறு கோரிக்கைகள் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளது. குறிப்பாக மழை வெள்ளம் போன்ற பேரிடர் காலங்களில் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். இந்த மாவட்டத்தில் விளைநிலங்களை சேதப்படுத்துவதும் விவசாயிகளுக்கு உயிரிழப்பு காரணமாக இருப்பதுமான யானைகள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் இது போன்றவை ஓசூர் போன்ற மிகப்பெரிய வளர்ந்து வரும் தொழில் நகரங்களில் மக்கள் தொகை அதிகரித்து வருவதால் காவல் நிலையங்களை அதிகப்படுத்துவதுடன் காவலர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்க வேண்டும். மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை 2ஆக பிரித்து ஓசூர் மாநகராட்சியை தலைமையிடமாக கொண்டு ஓசூர், தளி, வேப்பநல்லி ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய ஓசூர் புதிய மாவட்டமாக உருவாக்க தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இதனால் இப்பகுதியின் வளர்ச்சிக்கு மிகவும் ஏதுவாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பேட்டி ஜி.கே. மணி எம்எல்ஏ கௌரவ தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி. எதிர்நீச்சல் செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன். மாவட்டத்தை பிரித்து ஓசூர் ஒரு தனி மாவட்டமாக அறிவிப்பதற்கு ஏதாச்சும் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை உங்கள் கோரிக்கை நியாயமான கோரிக்கை. நான் கூட முன் வச்சோம். அது என்ன சொல்கிறாங்கன்னா அரசு தரப்பில் இது ஒரு எல்லையோர பகுதியாக இருக்குது. இது எந்த தொகுதியை எந்தெந்த தொகுதியை இணைக்கிறது? ஒரு மாவட்ட தலைவர் மையமாக இருக்கணும். அதை சுற்றி ஒரு 3-4 தொகுதியாவது இருந்தால் பரவாயில்லாமே. இது ஒன்று பக்கத்தில் தளி 2 சட்டமன்ற தொகுதி தான் வருதுன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று நீங்கள் சொல்கிற கோரிக்கை ஏற்றுக்கிட்டு ஒசூர் மாவட்ட தலைவரமாக ஏற்றுக்கொண்டு ஒசூர், தளி, வேப்பநல்லி இந்த 3 சட்டமன்ற தொகுதிகளை கொண்டு ஒரு மாவட்டம் உருவாக்கலாம். வளர்ச்சிக்கு ரொம்ப ஏதுவாக தான் இருக்குது. நல்ல கேள்வி கேட்டீங்க. அதை நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். அது அரசு உருவாக்கணும்னு சொல்லி அந்த நேரத்தில் வலியுறுத்துகிறோம்.